செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நான் இந்த டைட்டிலை யோசிச்சு தான் இந்த வீடியோவுக்கு வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஜெனரேஷனுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட், இன்னும் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் முடியை நல்லா வைக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கார் வாங்கணும். அது கிடையாது. நம்ம யாருங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம இழக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை ஆன்மீக அளவில் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பார்த்தாலும் சரி, ஆன்மீகம் இல்லாட்டி மனித அளவில் பார்த்தாலும் சரி, எந்த வகையில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாரையும் மாதிரி மக்கி போகிற ஒரு விஷயந்தான். இதை நான் ரூடாக சொல்லலை, ஒரு ரியாலிட்டியாக சொல்கிறேன். அதாவது மேபி கடவுளுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், மேபி உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லைன்னு கூட ஆசைப்படலாம். இது ஃபைட் கிளப்பை நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், அது ஒரு படம். நான் காட் இருக்குன்னு நம்புகிறேன், ஆனால் எல்லாமே ஒன்றுன்னு நம்புகிறேன். யூனிவர்ஸ் எல்லாம் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் யாருங்கிறது நீங்கள் நீங்களாக யோசிக்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் உடம்பும் கிடையாது, நீங்கள் உங்கள் மனசும் கிடையாது. அதை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம். அது ஆன்மாவாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நான் கடைசியாக இன்றைக்கி தெரியுமா சாப்பிட்டேன்? ஃப்ரைடே நைட்டு. இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன். நான் கிட்டத்தட்ட 1.5 நாளாக ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கேன். இதை விட நான் தெளிவாக இருந்ததே இல்லை. இதுக்கு முந்தி இருந்திருக்கேன் 3 நாள், ஆனால் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷனுக்கு தேவை அடிஷன் கிடையாது, சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம எடுத்துடணும். பல விஷயங்களை நம்ம இல்லாத போதான் அதோட உண்மையான இது நமக்கு தெரியும். நம்ம இப்போது வேட்டையாடுற ஆட்கள் கிடையாது. நம்ம இப்போது கன்சியூமர்ஸ். வரதை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கோம். நம்மளாக எதையும் கொடுக்கலை, நம்மளாக எதையும் வேட்டையாடலை. நம்ம ஒரு ஜெனரேஷன், வெறும் பெண்களால் வளர்த்தப்பட்ட ஒரு ஜெனரேஷன். ஸோ நமக்கு இன்னொரு பொண்ணு நமக்கு தேவையே கிடையாது. ஸோ நம்ம முகத்தில் குத்து வாங்கிறது ரொம்ப அவசியம் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா வீட்டிலே இருந்து ஃபோன் பார்த்து, டிவி பார்த்து இந்த ஜெனரேஷன் ரொம்ப கெட்டு போயிட்டு, எப்போ நம்ம முகத்தில் அந்த ஒரு பஞ்ச் வாங்குகிறோமோ அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் என்லைட்டன் ஆகும். ஸோ வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. இதுதான் உங்கள் வலி, இதுதான் உங்கள் சஃபரிங். ஸோ சஃபரிங் ஒரு காரணத்துக்கு தான் வருது. அதை என்ஜாய் பண்ணுங்கள், அதுலேருந்து கற்றுக்கோங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு தேவை, நான் நினைக்கிறேன், ஃபைட்டிங், மார்ஷல் ஆர்ட்ஸ், கலை. எந்த விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் இல்லையோ, அந்த காலத்தில் எது நிலச்சி நின்றுச்சோ, எப்படி அந்த காலத்தில் ரோமர்கள், அந்த அளவு கூட வேண்டாம். எப்படி நம்மளோட ஒரு ட்ரூ மேஸ்குலின் ஒரு இது, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அதாவது பெரிய பெரிய அறிவாளிகள் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. எல்லா அறிவுமே, எல்லா உண்மையுமே நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும். வெளியே தேடி எதுவும் கிடைக்க போகிறதில்ல, நமக்கு உள்ளே தேடி தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்தாலே நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபாஸ்டிங் இருந்தால் உங்கள் மைண்டு தெளிவாகும். விஷயங்கள் உங்கள்கிட்ட போகும்போது அதோட அருமை உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் யாருங்கிறத நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு உடம்புல இருக்கீங்க, ஒரு ஆன்மா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு, அவ்வளோந்தான். அதில் இன்னும் கொஞ்சம் மெருகு விட்டுங்க, அவ்வளோந்தான்.